ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம் ஆஃப் தி டிஜிட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக் பார்த்துடலாம், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனை ஆன்லைன் கம்பைலரில் பார்க்கலாம் கைஸ். லாஜிக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் 1 2 3 4ன்னு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் ஆகி 10ன்னு வரும் கைஸ். இப்போ லாஜிக் என்னன்னா, இப்போ ஒயில் லூப்பில் ஒயில் கண்டிஷனில் நம்பர் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்குறேன். அந்த நம்பர் என்னென்னா 1 2 3 4 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா, ரிமைண்டர் ஈக்குவல் டு n mod 10, அதாவது நம்பர் mod 10. sums ஈக்குவல் டு sum plus ரிமைண்டர். n is equal to n divided by 10. இப்போ லாஜிக் என்னன்னா, ஃபஸ்ட்டு 1 2 3 4 greater than 0, கண்டிஷன் ட்ரூ. அப்போ ரிமைண்டர் என்னென்னா ஈக்குவல் டு 1 2 3 4 mod 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும் கைஸ். இது இட்ரேஷன் 1. அடுத்தது சம்மு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சம்மு ஃபஸ்ட் எடுத்தோம்னா 0ன்னு வச்சுக்கணும். இப்போ சம்மு 0 ப்ளஸ் ரிமைண்டர். இங்கே ரிமைண்டர் கொடுத்துருக்கேன்னா சம் ப்ளஸ் ரிமைண்டர். ரிமைண்டரோட வேல்யூ 4. அப்போ 4 இங்கே போடணும். 0 + 4 = 4. அப்போ சம்மோட வேல்யூ என்னென்னா 4. இப்போ n is equal to n divided by 10ன்னு சொன்னேன். 1 2 3 4 divided by 10 பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு கிடைக்கும். அடுத்து இட்ரேஷன் 2 பார்க்கலாம் கைஸ். இட்ரேஷன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 greater than 0, கண்டிஷன் ட்ரூ. ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 2 3 mod 10. இதை மாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். இப்போ சம்மோட வேல்யூ sum is equal to sum plus ரிமைண்டர். சம்மோட வேல்யூ கடைசியாக கிடைச்ச வேல்யூ 4. அப்போ sum plus ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3. 4 + 3 = 7. இப்போ சம்மோட வேல்யூ 7. இப்போ அதே மாதிரி n is equal to n divided by 10னா, இப்போ என்னோட வேல்யூ என்னென்னா 1 2 3 divided by 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும் கைஸ். இப்போ என்னோட வேல்யூ 12. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 12 கிடச்சிச்சு கடைசியாக. அப்போ 12 greater than 0, கண்டிஷன் ட்ரூவாக மேக் பண்ணுது. இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 12 mod 10 மாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். அதே மாதிரி sum is equal to sum plus r. கடைசியாக நமக்கு கிடைச்ச சம்மோட வேல்யூ என்னென்னா 7 கிடச்சிருக்கு கைஸ். இப்போ கடைசியாக கிடைச்ச சம்மோட வேல்யூ 7. இப்போ கிடைச்ச ரிமைண்டரோட வேல்யூ 2. 7 + 2 = 9. இப்போ sum is equal to 9. இப்போ n is equal to 12 divided by 10. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னோட வேல்யூ 1 கிடைக்கும். இப்போ அடுத்த இட்ரேஷன் 3 பார்த்தீங்கன்னா 1 greater than 0. 1 greater than 0, கண்டிஷன் ட்ரூ மீட் பண்ணுது. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 mod 10 மாட் பண்ணிங்கன்னா
ரிமைண்டரோட வேல்யூ வந்து 1 கிடைக்கும். அதே மாதிரி சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர். கடைசியாக கிடச்ச சம்மோட வேல்யூ வந்து 9. அதனால் 9 ப்ளஸ் ஆரோட வேல்யூ வந்து 1. இப்போ சம்மோட வேல்யூ வந்து என்னென்னா 10. அதே மாதிரி என்னோட வேல்யூ வந்து என்னென்னா n = n டிவைட் பை 10. என்னோட வேல்யூ வந்து 1 கிடச்சிது. இப்போ n = 1 டிவைட் பை 10. இப்போ என்னோட வேல்யூ வந்து என்னென்னா 0. 0 greater than 0 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இதோட இது முடியுது. இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ஆன்லைன் கம்பெனியில் பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்போ சம் ஆஃப் த டிஜிட்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்குறோம். இப்போ வந்து இம்போர்ட் java.util.scan எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம யூசர் இப்போ இன்புட்டை வந்து யூசர்கிட்ட வந்து கெட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதே வந்து என்னென்னா system.out.printlnல வந்து என்டர் தி நம்பர் ஏன் கொடுத்துருக்கேன்னா புரியறதுக்காண்டி கொடுத்துருக்கேன் கைஸ். அதே மாதிரி இன்ட்டு ஆர், அதாவது இன்டிஜர் டேட்டா டைப்பில் ஆர்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், சம்முன்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். சம்மை வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது வைல் நம்பர் greater than 0 இருந்துச்சுன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு n mod 10. அதே மாதிரி சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ரிமைண்டர் n = n டிவைடட் பை 10. இந்த இட்ரேஷன் வந்து என்னோட கண்டிஷன் வந்து எப்போ வந்து ஃபால்ஸ் சப்மிட் பண்ணுதோ அது வரைக்கும் வந்து லூப் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம் கைஸ். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். கொடுத்தா 10ன்னு கிடைக்கிது. அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.